ஹலோ ஆல். டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். முதல்ல ஏஐனா என்ன? டேட்டா சயின்ஸ் நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும்? லேர்ன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? அஃப்கோர்ஸ் ஏஐ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பூமிங் டெக்னாலஜி தாங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் ஃபோர்காஸ்ட். நெக்ஸ்ட் வீக் வந்து வெதர் எப்படி இருக்கும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து வெதர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தாங்க ஏஐ. அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ப்ரிடிக்ஷன், அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஏதோ ஒரு நம்ம பை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொபைலே வாங்குறோம். மொபைலுக்கு ரிலேட்டடாக ஹெட்செட், இல்லை சார்ஜர், பவர் பேங்க், இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட். அது ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுற மாதிரியே நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்கு? டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஏதோ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவி ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஓவராலாக நம்ம ஹியூமனோட ஃபீட்பேக்ஸ் வந்து எல்லோரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறோம்? பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா, இல்லை நெகட்டிவாக கொடுத்துருக்காங்களா, இல்லை நியூட்ரலாக இருக்கா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தாங்க ஏஐ. அது மட்டும் இல்லைங்க, வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், இல்லை இமேஜ் ஃபைல், இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணணும். இல்லை அந்த ஆடியோ லாங்குவேஜஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஹியூமனோட எமோஷன்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணி டிடெக்ஷன் பண்ணுறோம். ஹாப்பியாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களா, இல்லை பிடிஎஃப் ஃபைல் இருக்க வேர்ட் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல் இருக்க டேட்டாலாம் நான் வந்து டிடெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் அந்த பிடிஎஃப்லேருந்தே எடுக்கணும். பர்டிகுலராக இந்த பேங்கிங் டேட்டா, டிரான்சாக்ஷன் டேட்டாலாம் நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக பிடிஎஃப்ல இருக்க சிக்னேச்சர் வெரிஃபை பண்ண யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தாங்க ஏஐ. சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட் தாங்க மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா டீப் லேர்னிங் சொல்கிறோம். நான் இதை படிக்க ஈகராக இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ண போகிறோம் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.